பிரைஸ் சொல்லார் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 16வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனம். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாய் வைத்திருக்கிறேன். அவர் என் வலது வருஷத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறான், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன். எனக்கு அன்பானவர்களே, நாம் அவரை எப்பொழுதும் எல்லா காலங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலையும் அவரை முன்பாக வைத்து பாருங்க. இன்றைக்கு அநேக நேரத்தில் நாம் செய்கிற காரியங்களில் தேவன் முன்பாக நிற்கிறது இல்லை. ஏதோ ஒரு பகுதியில் அவரை நாம் நிறுத்துகிறோம். வேதம் சொல்லுகிறது, அவரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் என்ன செய்வதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை. சங்கீதம் 73வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கும்போது அவன் சொல்லுகிறான், ஆனாலும் நான் எப்பொழுது உம்மோடு இருக்கிறேன், என் வலதுகையை பிடித்து தாங்குகிறீர். எங்க கர்த்தர் உங்களோடு கூட இருக்கும் பொழுது அவர் உங்களுடைய வலது கரத்தை பிடித்து தாங்குகிறார். சங்கீதம் 121 5வது வசனத்தை வாசிப்பீர்களே, ஆனால் கர்த்தர் உன்னை காக்கிறவர், உன் வலது பக்கத்தில் உனக்கு யாரா இருக்கிறார், நிழலா இருக்கிறாரா? Glory to God. அவர் உன்னை காக்கிறவர், உன் வலது பக்கத்தில் அவர் நிழலாக இருக்கும்போது உனக்கு விரோதமாய் வருகிறவர்கள், உனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் உன்னை மேற்கொள்ளாமல், தங்கள் காரியங்கள் வாய்க்காமல் அவர்கள் இடறி விழுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. காரணம், ஆண்டவர் நம் பக்கம் இருக்கிறாருங்க. அவர் உன் வலதுபுறத்தில் இருக்கும் பொழுது உன் பக்கத்தில் 1000 பேரும், உன் வலதுபுறத்தில் 16,000 பேர் விழுந்தாலும் உன்னை அணுகாது. பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களை என்ன செய்வாரா? கட்டளையிடுவார். எனக்கு அன்பானவர்களே, இந்த கால வேளையில் ஆவியானவர் நம்மோடு பேசுகிறார். எல்லா சூழ்நிலைகளிலையும், நீங்கள் செய்கிற எல்லா வேலைகளிலேயும் கர்த்தரை முன்பாக வைத்து உங்கள் பணியை செய்து பாருங்கள். நீங்கள் வெற்றி சிறந்தவர்களாக இருப்பீர்கள். அது மாத்திரமல்ல, சங்கீதம் 109:31 வாசிக்கும் பொழுது, எளியவனுடைய ஆத்துமாவை ரட்சிக்கும்படி அவர் அவன் வலது வருஷத்தில் இருக்கிறார். உங்களை ரட்சிக்கும்படி உங்களுடைய வலது வருஷத்தில் அவர் நிற்கிறார். உன் வலது பக்கத்தில் உனக்கு நிழலாக இருக்கிறார். அவர் உன் வலதுகையை பிடித்திருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, இந்த கால வேளையில் நாம் கர்த்தரை பிடித்து கொள்ளுவோமா? கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கட்டும். எல்லா சூழ்நிலைகளையும் அவர் உங்கள் பங்காய் இருக்கட்டும். ஜெபிப்போமா?
எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த கால வேளையில் நீர் எங்களுடைய பங்காய் இருக்கிறீர். எங்கள் வலதுகையை பிடித்திருக்கிறீங்கப்பா. எங்களுடைய வலதுபுறத்தில் நீங்கள் நிழலாக இருக்கிறீங்கப்பா. நாங்கள் நிர்மூலமாகிறதில்லை, நாங்கள் அசைக்கப்படுவதில்லை. உம்மை சார்ந்திருக்கிறோம். எல்லாவற்றிலையும் நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யும்படி நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.